சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஐம் கோயிங் டு டேக் சாஃப்ட் பிரஷஸ். சர்ப்ரைசிங்லி எல்லாம் கம்ப்ளீட்டா நம்மளுடைய வே ஆஃப் அப்ரோச்சே மாறப்போகுது. இப்ப இந்த ஆங்குலர் பிரஷ் ஒன்று எடுக்கிறேன். as you can see, ஒரு பெரிய சைஸ் ஆங்குலர் பிரஷும் எடுத்துக்கிறேன். சரியா? சின்ன சைஸ் ஆங்குலர் பிரஷ், பெரிய சைஸ் ஆங்குலர் பிரஷ், அப்புறம் இதெல்லாம் நான் வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரஷஸ் மாதிரி இருந்தாலும் ஐ காட் திஸ் டு யூஸ் ஃபார் திஸ். இப்போ ஒரு ஃபிளாட் ப்ரஷ், வெறும் பிளெயின் ஃபிளாட் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபில்பர்ட் ஒன்று எடுக்க போறேன். ஒரு ஃபில்பர்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பிரஷஸ் வச்சு நான் மேனேஜ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். as you can see, ஆங்குலர் பிரஷஸ் 2, ஒரு பெரிய பிரஷ், ஒரு சின்ன பிரஷ், ஒரு கம்ப்ளீட்லி ஃபிளாட் பிரஷ், ஒரு எல்லாமே சாஃப்ட் பிரஷ், ஹாகர் கிடையாது எதுவும். சரியா? இப்ப மீடியம் எல்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் ஒயிட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா my job should be slightly easier. I can't be very sure what is going to happen. That's the importance of doing a painting like this. If you have a clear idea, then it's not challenging at all. Yeah. சரி, நான் வந்து இப்ப இந்த பிரஷ் எடுத்துக்கிறேன். the advantage in taking this brush is அவ்வளவு அந்த பிரஷோடைய அந்த ஆங்கிள் இருக்கு, லெங்த் இருக்கு இல்லையா? We can cover that much and we can also use the tip to draw a fine line. Okay. அதான் இதோட அட்வான்டேஜ். இப்ப நான் பிளாக்கும் வெரிடியன் கிரீனும் மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு பார்க்க போறேன். என்ன ஆகுதுன்றது எனக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் போல தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப திக்கா இருக்கு பெயிண்ட். என்னன்னா, என்ன லாஜிக் யூஸ் பண்றீங்க அந்த இடத்துல இப்படி கலர் வைக்கிறதுல, என்ன லாஜிக் யூஸ் பண்றீங்க? அப்படி ஒரு எக்ஸ்பிளனேட்டரி லாஜிக் வந்து நம்ம வச்சுக்க வேண்டாம். Okay. விஷுவலா வந்து இந்த இடத்துல இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றப்ப இது வைக்கிறோம், நல்லா இருக்கு, கண்டினியூ பண்றோம். வைக்கிறோம், நல்லா இல்ல, கண்டினியூ பண்ணல. இப்ப இதுவரை I have not drawn leaves. The leaves which you are painting now, I have not drawn. Should I do? Always better, because இப்போ வந்து I have drawn leaves randomly all over. இல்லையா? Sort of my leaves formation wasn't based on the logic of the reference. Okay. Yeah. If you remember, and the reference, okay, that was the reference. Yes. நான் ஸ்ட்ரிக்டா இல்ல, அங்க அப்படி போயிட்டே இருந்தேன். அப்படின்றப்ப என்ன அப்ப அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த லீவ்ஸ் நான் எல்லா இடத்துலயும் லீவ்ஸ் வரைஞ்சேன். அந்த லாஜிக்கை நான் ஃபாலோ பண்ணாததுனால ஐ டென்ட் ஹாவ் டு பி ரெஃபரிங் டு மை பிக்சர். நான் வந்து அப்படியே இந்த இடத்துல லீவ் வருது, அந்த இடத்துல லீவ் வருது அப்படின்ட்டு போயிட்டே இருந்தேன். இப்ப என்னன்னா, இப்படி வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஐ டோன்ட் ஹாவ் டு திங்க் அபவுட் இந்த இடத்துல ஒரு லீவ் போடுவோமா, அந்த இடத்துல ஒரு லீவ் போடுவோமான்னு ஐ டோன்ட் ஹாவ் டு திங்க். இப்படியே நான் எனக்கு இருக்கிற லீவ்ஸை வச்சு நான் கலர் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப அந்த இடத்த அப்படி பண்ணியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் கலர் வச்சுட்டேன்னா இப்ப இந்த இடத்துல இந்த லீவ் போடுவோம்னு எனக்கு எப்படி
ஐடியா வருது அந்த டிராயிங் இருக்கிறதுனால. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் யூ ட்ரா வாட் யூ கோயிங் டு பி பெயிண்டிங் Yeah. டு அ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். இப்ப இந்த டார்க்கஸ்ட் பேக்ரவுண்ட் இன்னும் ஒரு 4-5 இடத்துக்கு கொண்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அப்ப என்ன செய்ய போறேன், இந்த பேரட்டை சுத்தி நான் வந்து எங்கெங்கெல்லாம் அங்கங்க டார்க் எல்லாம் அது கண்டினியூஸ் செயின் மாதிரியும் வர வேண்டாம். ரேண்டமா ஒரு மேஜரா ஒரு லாஜிக்கா ஃபாலோ பண்ணாம அந்த காலெல்லாம் வரைகிறதுனால வரைஞ்சிக்கலாம். தட் won't be a big problem if we fill it up. இப்ப அது வரைக்கும் வந்துட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் அதே பிரஷ் எடுத்து வைக்கிறேன், which is not a good idea, but that's exactly how I go about it. அப்ப அந்த இடத்துல கலர் அப்படி வச்சதுக்கு லாஜிக் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. லாஜிக் இல்ல. Does it look nice? Yes. Okay. It looks nice. Okay, fine. அப்ப பரவாயில்ல. Okay. Even if there is no logic. இப்ப இந்த இடத்துல ஒரு லீஃப் ஒண்ணு, ஒரு லைட்டர் கலர் லீஃப் ஒண்ணு வரைகிறேன். அதுக்காக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேசா அதை அப்படி கொடுத்துட்டு அது என்ன அங்க அப்படி ஒரு கோடு போடுறேன். Maybe these branches I'll repaint. I'm changing the color. என் பிரஷ்ல நான் கலரை மாத்தின உடனேயே I become extra bold. இப்ப இப்படி வந்திருக்கு, நல்லா இருக்கு. இந்த இடம் டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அது வச்சு லேசா வச்சு பார்க்க போறேன். ஏன்னா பிளாக்கும் விரிடன் கிரீனும் மிக்ஸ் பண்ணத பெயிண்டிங் நிறைய செய்யறதுக்கு முன்னாடியே பெயிண்டிங்கை பத்தி, அதாவது அகாடமிக்கலி இன்க்ளைன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சிலர். பெயிண்டிங் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பெயிண்டிங்கை பத்தி படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து உடனே ஆட்டோமேட்டிக் இப்படி நான் இப்படி வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன், இந்த இடத்துல அப்படி கலர் அப்படி சேஞ்ச் பண்றேன், துடைக்கிறேன், கையில துடைக்கிறேன். அப்ப கேட்பாங்க, என்ன சார் இப்படி செய்யக்கூடாதுல்ல, யூ டோன்ட் டூ இட், லைக் யூ யுவர் செல்ஃப் ஹேவ் டோல்ட். அப்படி லாஜிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறது அவ்வளவு தூரத்துக்கு சென்சிபிள் விஷயம் கிடையாது. We do what the canvas is asking for. அப்படின்னா அப்ப canvas வந்து will it ask? Yes, it does. இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு தப்பிதமா இருக்கு. இது தப்பிதமா இருக்குன்றதோட இந்த இடத்துல வந்து என்னமோ something is missing. It is asking for something. அதான் something is missing. அப்ப எப்படி அது மிஸ்ஸிங் கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் we follow a teacher with whether a teacher who is there, in-person teacher or let online teacher or whatever, or you follow a book. என்ன மாதிரி புக்கை ஃபாலோ பண்ணுவோம் நம்ம அப்படின்னா,
we will follow a book of an artist or teacher whose work we like. இப்போ இந்த இடத்த கொஞ்சம் லைட் ஆக்கி லேஸ் அந்த இடத்துல ஷேடோ இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று கிரியேட் பண்றேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் திக்கரா அந்த இடத்துல பெயிண்ட் வச்சேன்னா அந்த அந்த லைன் வந்து எடுத்துடுறோம் இல்லையா? என்ன சொல்லுவோம் அத, ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட். அப்ப அந்த லைன் அந்த இடத்துல பிரஷ்ஷை வச்சு இப்படிதான் அந்த கலர் போட்டோம் அப்படின்றது தெரியாம இருக்கிறது வந்து இம்பார்ட்டண்டா போயிருது. சரி, அப்ப நம்ம வந்து அதுக்காகத்தான் we follow a leader. A leader is a teacher, etc. etc. அப்ப அந்த டெக்னிக் வந்து should not be bound by the common logic that we have read about or spoken about. It will just be a visual treat. அந்த இடத்துல அந்த பிரவுன் டிராயிங்க லேசா மறைக்கிறதுக்காக லேசா நான் வந்து அப்படி 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 கலர் வச்சு விட்டுறேன். எஸ், அந்த இடத்துல எல்லாம் இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண போறது கிடையாது. சரி, இப்ப நம்ம இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கணும்னா நல்லா இருக்கும் போல தோணுது. இப்ப இந்த இடத்துல லீஃப் இருக்கு, கிளியரா வந்து இந்த இடத்துல லீஃப் வந்து நம்ம வரைஞ்சி வச்சிருக்கோம். அது வந்து இவ்வளவு தூரத்து வரைக்கும் போகலாம். இப்ப இதுக்கு பின்னாடியும் போகும் இல்லையா? அதாவது அந்த லீஃப் வந்து அந்த அந்த கிளி வந்து அப்படி போகும் இல்லையா? அப்ப அவ்வளவு தூரத்துக்கு வரும். இப்ப என்னன்னா, we are splitting it into several surfaces. ஒரு ஒரு லீஃபும் ஒரு ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா என்ன, எதனால அந்த சர்ஃபேஸ் நம்ம ஸ்பிளிட் பண்றோம்? நேச்சர்ல வந்து லைன் கிடையாது அப்படின்றது ஒண்ணு நம்ம ஜென்ரலா பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்றப்ப வந்து இப்ப ஸ்பிளிட் பண்றதுனால என்ன, ஸ்பிளிட் வந்து லைனை வச்சு பண்றோம். எதுக்காக அந்த இடத்துல லைன் வைக்கிறோம்? லைன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத பத்தி ஒரு 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 சின்ன ஒரு இது பேசியிருக்கோம். என்னன்னா, either it is the edge of a color or an edge of a values. ஒரு லைட் அண்ட் ஷேடு ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு லைனா வந்து நம்ம காட்டுறோம் அப்படின்றோம். அப்ப ஒரு லைன்ன்றது வந்து இப்ப இந்த இடத்துல ஒரு லைன் இருந்துச்சு. இப்ப அந்த லைனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி ஒரு லீஃபை வந்து காட்டுறேன். இன்சைட் அண்ட் அவுட் சைட், இன்சைட் த லீஃப், அவுட் சைட் த லீஃப். அந்த லைன் இல்லாம இருந்தா அது காட்டியிருக்க முடியாது. இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க மாத்திரம் தான் லைன் போட்டிருந்தேன். இங்க வந்து நானா இப்போதைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன், ஷோயிங் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து என்ன செய்யுது, ஒரு டைமென்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுது. டைமென்ஷன் கிரியேட் பண்ண உடனேயே
several surfaces form ஆகுது. Sir, இப்போ இது வந்து suppose you were teaching is Ah. purely as realistic for DFA, you will not use black and all, sir. பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இட் வில் பி மிஸ்லீடிங். Okay. என்னன்னா நான் அவங்களுக்கு நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இல்ல இல்ல நான் எக்ஸ்பர்ட், நான் யூஸ் பண்ணுவேன்னுவாங்க. Nobody wants to accept that they are incapable of using it. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொன்னதே இல்லை. Nobody would have heard that concept that black யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. பின்ன என்னத்துக்கு தான் பிளாக் வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று. அப்படி அது that's a different story. கம்ப்ளீட்லி அந்த இடத்துல ஸ்டோரியே மாறி போயிருது. அதனால I will not lead them to a situation where they will question me why you can't use black even after I have explained. இல்லப்பா கலர் டர்ட்டி ஆயிரும். இல்ல கலர் டர்ட்டி ஆகாம நான் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு பிளாக் டர்ட்டி ஆக்குனதே தெரியாத லெவலுக்கு தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல. There is a possibility, and it's not very easy to explain that to them because that will discourage their belief on themselves. அதனால I won't do it. அப்ப பிளாக் யூஸ் பண்ணாம நான் இருந்தாகணும். அதுக்காக தான் பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன். இப்ப நான் இதே வாட்டர் கலரா இருந்தா பிளாக் யூஸ் பண்ணவே மாட்டேன் கட்டாயமா. ஏன்னா கட்டாயமா அந்த கலர் உள்ள வந்துடும். பிளாக் இன்னொரு ஒரு கலர் வைக்கிற நேரத்துல லேசா வெட்டா இருந்துச்சுன்னா, ஈவன் இன் வாட்டர் கலர் the drying time differs based on colors. எப்படி ஆயில் கலர்ல ஒயிட் காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வாட்டர் கலர்லயும் சில கலர்ஸ் காயறதுக்கு டைம் எடுக்கும். பிளாக் நல்ல டைம் எடுக்கும் காயறதுக்கு. அப்படின்றப்ப பக்கத்துல இன்னொரு ஒரு கலர் வைக்கிறப்ப அந்த கலர் பிளாக் உள்ள அந்த கலரை டல் ஆகும். அதனாலதான் டீச்சரா இருக்கும்போது நம்ம என்ன டீச் பண்றோம்ன்றத கேர்ஃபுல்லா பார்த்துட்டு we'll have to follow. அப்படி இல்லாட்டி நான் சொல்றேன், just do what I ask you to do, don't do what I do அப்படின்னு நான் சொல்லுவேன் யூஸ்வலா என் ஸ்டூடெண்ட்ஸ்ட. அப்ப ஏன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, as a teacher I have very limited time to do my artworks while I'm teaching. அப்ப I am sacrificing, personally I am sacrificing my quality to make you understand things better. உனக்கு தான் செய்யறேன், அதனால யூ பெட்டர் லிசன் டு மீ அப்படின்றலாம். நான் பிரஷை மாத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு பிரஷை மாத்துறதுல பாதி டைம் போயிடும். அதனாலதான் நான் பிரஷ் மாத்தல. ஆனா நீ மாத்திரு, சின்ன சைஸ் போறப்ப சின்ன பிரஷ்க்கு போயிரு, பெரிய சைஸ்ல பெரிய பிரஷ் இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் எக்ஸ்பிளைன் திங்ஸ் டு தேம். இல்ல அந்த அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நம்மளுடைய ஹேபிட்ஸையே கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. சரியா? அந்த வாட்டர் கலர் now you understand why I sent that watercolor இல்லையா? ஏன்னா அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம ஒரு ஈவனா ஒரு கலர் ஒண்ணு வச்சுக்கிட்டு, that's the reason why sometimes we take tinted paper or I even paint my canvases flat
அண்ட் அதுக்கப்புறம் அது மேல இப்படி பெயிண்ட் பண்ணிட்டு வருவேன் நான். இப்ப இந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னா லேசா வந்து ஒரு கலர் வச்சோம்னா அதோட லைட்டா இருக்கிறது நல்லா இருக்கு. Yeah. It's ஆனா beginning to look like your Arali. அரளி அந்த 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 அதுக்காக தான் அந்த அந்த படத்தையே காட்டினேன் நான். Mm. அதாவது அந்த அந்த டைப் ஆஃப் ஹேண்ட்லிங் இஸ் a வெரி கிளவர் ஹேண்ட்லிங் மெத்தட். பிளாட்டா கலரை வச்சுட்டு அதுக்காக தான் அந்த பாஸ்டல் செஞ்சிட்டு இருக்கும் போதும் சரி, போஸ்டர் கலர் செஞ்சிட்டு இருக்கும் போதும் சரி, மீனிங் குவாஷ் டெம்பரா செஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு டிண்டர் ஷீட் எடுக்கிறதுக்கு ரீசனே அதுதான். டக்குன்னு வந்து டப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இப்ப அந்த அந்த இடம் வந்து இருக்கு, இந்த இடம் எம்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பிரஷ் ஸ்ட்ரோக் ரேண்டமா போட்டு விட்டாலே அந்த இடம் வந்து என்னமோ இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருது. Yeah. But அது உங்களுக்கு தான் சார் வருது. என்னம்மா? உங்களுக்குல போட்டா it looks nice. If I do, I don't know. அப்ப வந்து என்னன்னா அந்த அதுதான் இவருக்கு நான் பேர் என்ன அந்த 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 அரளி இது வந்து ஒரு வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலா ஆன்லைன்ல. நான் மாத்திரம் ஆன்லைன்ல இல்ல, நான் மாத்திரம் சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு டாக்டர் திருநாவுக்கரசு வந்து இந்த மாதிரி கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து பதில் வந்து இப்படிதான் சொல்ல முடிஞ்சனால ஐ ஹேட் டு டூ திஸ் அண்ட் ஷோ ஹிம். அவருக்காக செஞ்சதுதான் அது. வீடியோ இருக்கு அதுல, பேர் என்ன, யூடியூப்ல. என்னன்னா ஒரு கலரை வச்சிட்டு அதை இன்னொரு கலர் வச்சு பிரேக் பண்ணணும். இன்னொரு கலர் வச்சு நம்ம கலர் வச்சுக்கிட்டு இருக்கும் போதே சரி இந்த இடத்துல இப்ப நான் வந்து நிறைய கலர்ஸ் வச்சேன். இந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் வச்சேன், இங்க ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு, இங்க ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. அந்தந்த இடத்துல எல்லாம் லீவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலரா இருந்தாலும், கிட்டத்தட்ட நாட் எக்ஸாக்ட்லி த சேம் கலரா இருந்தாலும் அந்த கலர்ஸ் வந்து அந்தந்த லீவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுது. எனக்கு வந்து ஒரு பேஸ் ஒன்று கிடைச்சிருச்சு. நான் ஐ டோன்ட் ஹாவ் டு பி டிராயிங் ஈச் லீஃப். பேக்ரவுண்டை வரைஞ்சிட்டு நான் வந்து பெயிண்டிங்கை நான் வந்து செஞ்சுட்டு போயிடலாம். The leaves look very nice. நல்லா வருது இல்லையா? இது அது இந்த டெக்னிக்ல செஞ்சா மாத்திரம்தான் இது வருமே தவிர வேற டெக்னிக்ல செஞ்சோம்னா இது வராது. இந்த எஃபெக்ட் வரணும் அப்படின்னா இதுதான் டெக்னிக். அதுதான் யார்கிட்ட சொல்லியிருந்தது. See, you are planning for an exhibition, so you're working கொஞ்சம், அதாவது சக்சஸ் ரேட் வந்து கொஞ்சம் ஹையரா இருந்தா தான் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. ஆமா. The classes that we have now. ஆனா no matter what, this is an exercise. Yeah. அப்ப என்ன ஆகுதுன்னா everything is a learning. இப்ப நான் ராமச்சந்திரன் மாதிரி ஆட்கள் வந்து நாங்க திடீர்னு நாங்களா ஒரு படம் வரைஞ்சு போஸ்ட் பண்றோம் இல்லையா, சம்திங் தட் we do for ourselves. இப்ப அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்கா இதை எப்படி செஞ்சா எப்படி வரும். Nowadays most of the work that we do is for connected to teaching. இப்படி செஞ்சு பார்ப்போமா அப்படின்ட்டு. ஆனா பெரஸ் ராமச்சந்திரன் வந்து அந்த ஒரு வாட்டர் கலர்ல வந்து
ஒரு அந்த சீஷோர் ஆமா. அந்த பீகாக் ஒன்று வரைஞ்சிருந்தாப்புல சீஷோர் டெம்பிள் திருச்செந்தூர். ம். அதெல்லாம் he just did it for himself. அது என்னமோ திடீர்னு வரைய ஆரம்பிச்சிருக்காப்புல, நல்லா இருந்ததும் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு அதை வரைஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு இருக்காங்க. ம். Then he continued to do it for them. But initially வந்து he did it for himself. ஓ. அப்படின்னு வர்றப்ப எங்களுடைய சேலஞ்சே வேற. ம். அஹ், அப்ப சக்சஸ்ன்றது வந்து ஒரு only when your livelihood depends on something. ம். அப்பதான் சக்சஸ் வந்து இட்ஸ் paramount. அந்த இடமே நல்லா வந்துருச்சுல்ல டக்குன்னு. Yes. சரி The நம்ம bottom is கம்ப்ளீட். very nice. என்னம்மா The bottom center. இந்த 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 இடம்ல இந்த இடம் அப்படியே நல்லா வந்துருச்சு, அழகா உட்காந்துருச்சு. இதை முடிச்சிட்டு மேல போயிடும். இது முடிச்சிட்டுனா அந்த அந்த ஏரியா திரும்ப வந்து என்ன கேட்குமோ அதுக்கு அது அப்புறம். இப்போதைக்கு just complete this. இப்ப அப்படின்னு ஒரு கோடு போடுறோம், அந்த கோடு தெரியுது, அந்த கோடை வந்து எடுத்துடுறது வந்து தான் கன்சீலிங் ஆர்ட்ன்றோம், which is very very important. சரி அப்படியே அந்த சைடுக்கு போயிருவோமா? ஏன்னா this seems to be connected. கொஞ்சமாச்சும் அந்த இடத்துல பிரஷ் ஒர்க் இருந்தா தான் இங்க வர்றப்ப, இப்ப இந்த இடத்துல எல்லாம் பிரஷ் ஒர்க் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அதுலயே டார்க் எடுத்து அதுலயே லைட் எடுத்துட்டு இருக்கேன்.
அப்படியே அந்த விங்க அப்படி கொண்டு போயிடுவோம். அப்ப what we are doing Ah. is like அது என்ன சொல்றது, ஜிக்ஸா பசில். ஜிக்ஸா பசில் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க இந்த இடத்துல லீவ் இருக்கு, இங்க ஒரு லீஃப் இருக்கு, இங்க மேங்கோ இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியல. Yeah, so we'll make it dark. அவ்வளவு பெரிய ஏரியாவை டார்க் ஆக்குனா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்ப என்ன செய்வோம், இப்போ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குனா நல்லா இருக்கும், லேசா டார்க் ஆக்குனா நல்லா இருக்கும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல இங்க டார்க் ஆக போகுது. அப்ப அங்க அதாவது இதத்தான் நான் சொல்றது, இந்த வயர் மெஷ் கனெக்ஷன். யூ ரிமெம்பர் தட் வேர்ட் வயர் மெஷ்ன்னு சொல்லுவோம் நம்ம. என்னன்னா திங்ஸ் வில் பி இன்டர் கனெக்டட் அப்படின்றப்ப the way things grow will have a logic of its own. It might not be a universal common logic. There is a logic. இப்ப நான் அங்க இருந்து இங்க கொண்டாடுறது வந்து எனக்கு பெட்டர் ஐடியாவா தெரியுது. அப்ப நான் அங்க இருந்து இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு லீஃப போட்டுட்டு இதெல்லாம் நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் ஆக்குவேன். அப்புறம் எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகணும்னா, ஒரு கலர் எடுத்து ஒரு அட்மாஸ்பரிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த ப்ளூ வந்து அட்மாஸ்பரிக் கலர்னும் இல்லையா. இதுல நம்ம பேர் என்ன சொல்றது, பெர்ஸ்பெக்டிவ் வரைஞ்சிட்டு இருக்கும்போது கலர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பிகம் ஸ்மாலர் as they receive from us ஒண்ணு. ஆமா, லைட்டா டல்லா ப்ளூவா. அப்ப அதான் அந்த ப்ளூ தான் அட்மாஸ்பரிக் கலர். Sometimes a green can be an atmospheric color. Rarely, occasionally, a brown can be an atmospheric color. இப்ப அவ்வளவு தூரத்துக்கு அது வந்துருச்சு. நான் இப்ப டார்க்க உள்ள கொண்டு வந்தேன்னா அந்த இடத்த மேனேஜ் பண்ணிடலாம்னு தோணுது. அங்க இருந்து அப்படி கொண்டு வந்தோம்னா இந்த இடத்த மேனேஜ் பண்ணிடலாம். It's not going to be very difficult to manage this part. That also நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது டிராயிங் அந்த இடத்துல போடல. லைக் இந்த இடத்துல டிராயிங் போடாத மாதிரி அந்த இடத்துலயும் நம்ம டிராயிங் போடல. பட் somehow it was managed. somehow இல்ல, லைக் we planned it that way. அந்த இடத்த அப்படி மேனேஜ் பண்ண போறோம்னா அந்த இடத்துல மேல கலர் வச்சுக்கிறோம். ஏன் பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு வரணும்ன்றது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இல்லையா? அது யூஸ்வலா வந்து ஒரு பெரிய கேள்வியா தான் நிக்க. ஏன் பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு வரணும்? The past you said that முதல்ல இதை முடிச்சிட்டோம்னா then I mean if we come to it in the end we won't give it as much importance as the foreground. ஆமா, அதுதான் அதே இதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து அவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்றதை விட we'll be so tired of doing the subject. So அவ்வளவு இன்ட்ரிகேட்டா செஞ்சு இப்ப வந்து எனக்கு வந்து சும்மா இதுக்காக லெசனுக்காக சொல்றேன்னா, ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருச்சு.
பெயின்ஃபுல்லா இருக்கு. பெயின்ஃபுல் இன் த சென்ஸ் அந்த ஸ்ட்ரெயின் தெரியுது ஆமா எனக்கு. strain தெரியும். அப்படின்றப்ப வந்து சப்ஜெக்ட் நல்லா செஞ்சு முடிச்சிடுறேன்னு வச்சுக்கிறோம். அப்போ அந்த strain இருக்கச்சா அது அப்படியே விட்டுரும். ஆமா சரி, அது விட்டுருவோம், கட்டாம விட்டுருவோம். அது வந்து that area will very clearly show an inferior workmanship, and we don't have the right to do that. Inferior workmanship வந்து is not accepted. அந்த இன்ஃபீரியர் ஒர்க்மேன்ஷிப் இப்போ வந்து சில டீச்சர்ஸ் வந்து பேக்ரவுண்ட பத்தி கவலையே படாம டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராபப்ளி இன் தேர் ஒர்க் டு தே டோன்ட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு பேக்ரவுண்ட். சப்ஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு. பேக்ரவுண்ட் பிளாங்கா இருக்கக்கூடிய படங்கள் எவ்வளவு பார்த்திருக்கோம் நம்ம. அதாவது 13-14 year old children, 5-6 கூட பரவாயில்ல, 13-14 year old children பிளாங்கா விட்டுருப்பாங்க. அது வந்து காரணம் வந்து டீச்சர் வந்து சொல்லி தரல. அதை என்னன்னு சொல்லுவோம், இன்ஃபீரியர் ஒர்க்மேன்ஷிப். அதான் அங்கதான் நமக்கு அந்த பேசிக் டீச்சிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. பேசிக் டீச்சிங்ல சின்ன வயசுலயே நம்மள்ட்ட வந்து நிறைய விஷயங்களை டீச் பண்ணியிருக்காங்க. செய்வன திரும்ப செய் அப்படின்றது ஒரு ரொம்ப சின்ன வயசுலயே ஆத்திச்சூடி. என்ன பொன்குன்றனாரு அவரு ஆத்திச்சூடியா சார்? இஸ் இட் நாட் தட் ஔவையார்? I don't know, but இல்ல ஔவையார் இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆத்திச்சூடி ஔவையார் இருக்கலாம், ஆனா சேவன திருந்த செய் வந்து அந்த மாதிரி. ஆமா, அது அந்த மாவா இல்லாட்டி அவரு வந்து ஒரு இது எழுத்து ஆத்திச்சூடிய பார்க்கணும். ஏன்னா நம்ம ஔவையார் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் கணக்கன் செங்குன்றனார்னு என்னமோ ஒருத்தர் மெட்ராஸ் பக்கத்துல, இது மதுரவாயில் பக்கத்துல அந்த காலத்துல குடி இருந்திருக்காரு. அவருடைய போயம்ஸ் அது. போனா பாத்துடலாமே. இல்ல ஔவையார் தான். ஆமா 109 எத்திக்கல் இது ஔவையார். இன்னொன்னு ஒரு இது இருக்குமா, அது பெய்யன பெய்யும் மழைன்னு ஒண்ணு வரும் தெரியுமா? திருக்குறள் நோ சார். அது அதே மாதிரி இன்னொன்னு இல்ல, திருக்குறள்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அத பெய்யன பெய்யும் மழை அது. இன்னொன்னு அதே மாதிரி இன்னொரு போம் ஒண்ணு இருக்கு. அது வந்து நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது வந்து நம்ம வந்து அது வந்து திருக்குறள் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம. இல்ல, அது வந்து முன்னாடி வருது. வயல் வெளியா ஓடி போய் அது எல்லாருக்கும் போய் சேருது. புல்லுக்காக பயிருக்காக விட்ட தண்ணி அப்படியே ஓடி அப்படியெல்லாம் அந்த போயிட்டு போறோம். இல்ல, திடீர்னு எங்கேயோ போயிட்டு போக ஆரம்பிச்சோம். இல்ல, அந்த இது செய்வன திருந்த செய், கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்ற ஒரு இது இருக்கு. இது எதுவுமே
என்னன்னு சொல்லிட்டு வழங்குறதுக்கு முன்னாடியே இட் வாஸ் நோ ஹார்ட். Mm. அப்ப இப்படிதான் செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப குறைச்சலான ஆளுங்க தான் யூஸ்லெஸ் பீப்புள் உலகத்துல. Mm. யூஸ்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை சொல்லுவோம் இல்லையா. there are people who are useless, Mm. meaning they don't have ethics. Mm. ஆனா அவ்வளவு ஸ்மால் நம்பர். ஒரு கிளீன் ஏரியால ஒயிட் வால்ல ஒரு பிளாக் டாட்ன்றது எவ்வளவு கிளியரா தெரியுமோ அது மாதிரி ஒரு நல்ல பீப்புள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல Mm. ஒரு கெட்டவனுடைய அந்த அந்த லைட், Mm. அந்த பிளாக், அந்த அந்த லைட்லெஸ்னஸ் சொல்லலாம். ஆனா தட் ஆல்சோ மூவ்ஸ் அவுட். டார்க்னஸும் இட் மூவ்ஸ் அவுட், இட் ரேடியேட்ஸ். அவனைத்தான் தெரியுது முதல்ல நமக்கு. ஏன்னா நல்ல பீப்புள் வந்து அஃப்கோர்ஸ் எஸ் யூ ஹேவ் டு பி குட் பீப்புள். அப்ப அது சர்ப்ரைசிங் இல்லைன்னா பீப்புள் ஆர் குட்ன்றது சர்ப்ரைசிங் இல்லை, பீப்புள் ஆர் பேட்ன்றது தான் சர்ப்ரைசிங். How can they be like this? அதாவது ஸ்பெண்டிங் டைம் ஆன் டூயிங் திஸ். சில ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு, அதாவது இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் என்று சொல்லுவாங்க, உங்களை மாதிரி இப்படி உட்காந்துட்டு நோண்டிட்டு உட்காந்து, அதாவது நோண்டிட்டு இருக்கோமா, அதெல்லாம் நோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னத்த சொல்றாங்கன்னா உட்கார்ந்து நெட் பிக்கிங் அப்படின்றாங்க. பேன் பாக்குற மாதிரி உட்கார்ந்து நீங்க வந்து படம் வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்கன்றாங்க. தேவையே இல்ல. பிரஷ் எடுத்தோன்னா கட 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 கடன்னு அப்படியே கலர் தூக்கி வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது தானே அப்படின்னு. அவங்களோட பெயிண்டிங்கை பார்த்தா கட 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 கடன்னு போயிடும். That's the reason why they buy that for hotels and things like that. Mm. அது ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒரு இன்டீரியர் செஞ்சான் அப்படின்னா அங்க இருக்க பீப்புளுக்கு பிரியமான பெயிண்டிங் ஒண்ணு வைக்கணும், ஒண்ணு அது வைக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த பீப்புளை டிஸ்டர்பே பண்ணாத ஒரு பெயிண்டிங் வைக்கணும். Mm. அந்த பீப்புளுக்கு பிரியமான பெயிண்டிங் வைக்கிறதுன்றது கஷ்டம். அந்த பீப்புளை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல இந்த நேரத்துல அந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கும், 10 நிமிஷம் கழிச்சு இல்ல அந்த பெயிண்டிங் வேண்டாம் அந்த பெயிண்டிங். நம்மளே செய்யறோமே, ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்றோம். ஆமா. ஐம் நாட் அக்யூசிங் யூ, Mm. ஜென்ரலா சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்றோம், சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு இன்னொரு ஒரு படம் வருது, மண்டலா வரைவோமா அப்படின்னு சொல்லிட்டு. I don't know if you have asked. Have you No, asked? no, I didn't ask. No, sir. I You didn't didn't, ask huh? for Mandala. ஆமா, சில கிட்ட கேட்பாங்க மண்டலா வரையலாமான்னு. ஏன் மண்டலா வரையலாமான்னு கேக்குறாங்கன்னா, மண்டலாவை வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டா வந்து ஹிந்துஸ்தான் ட்ரேடர்ஸ் மாதிரி ஆட்கள் வந்து காட்டிட்டு இருக்காங்க. அத மண்டலா வரைஞ்சிட்டு நாங்க போய் மண்டலா வரைஞ்சோம், Mm. நாங்க அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பெரிய ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. அப்படியெல்லாம் மண்டலான்னா என்னன்றதே தெரியாம. இல்ல, அதாவது என்னன்னா என்னத்துக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சோ சாய்ஸ் ஆஃப் பெயிண்டிங் Mm. வந்து இஸ் இட் ஃபாலோயிங் அ லாஜிக். Mm. அதாவது நான் வந்து ஒரு கலரை பத்தி நான் வந்து ஐம் கோயிங் டு சொல்ல ஒரு 25 பெயிண்டிங்ஸ். கலர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கோ இன்சைட் அண்ட் see.
ஒரு 25. நான் லைட் கிரீனையும் அந்த விரிடியன் கிரீனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ளூயிஷ் கிரீன் மாதிரி ஒரு கலர் வருதான்னு பாக்குறேன். அது வருது. மேபி ஐ வில் மிக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் டு மேக் இட் ஈவன். இல்ல ஒயிட் வேண்டியது இல்லை, இதே உட்காருது. மேபி ஒயிட் நாட். அப்ப இந்த கலரை டிராவல் பண்ண விடுறேன். அப்ப ஒரு லாஜிக், ஐ வாண்ட் டு லேர்ன் how to draw the human figure. எதுக்காக? why do you want to learn to draw the human figure? It always intrigued me. அது ஒன்று காமன் தாட் தான் அது. இல்ல, ஹியூமன் ஃபிகர் மூமெண்ட்ல வந்து நான் வரையணுன்றது எப்பயுமே எனக்கு ஒரு ஆசை. சின்ன வயசுல நான் வந்து அந்த எட்கர் ரைஸ் பரோஸோடைய டார்சன் படங்கள், கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன். இதுல கார்ட்டூன் சினிமா மூவி இல்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் வரும் தெரியுமா, அந்த டார்சன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல ஒரு கார்னர்ல வரும். அது பார்ப்பேன். எனக்கு அப்ப இருந்தே அந்த டார்சனை வரையணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால ஐ வாண்ட் டு ட்ரா டார்சன். ஓகே, that will lead to something else. Probably that's not the end. அந்த ஒரு ஏஜ்ல இருந்த அந்த ஒரு தாட், மெச்சூர் அதெல்லாம் நான் பேசல. ஒரு தாட், அந்த ஏஜ்ல இருந்த தாட் அது. இப்ப அந்த ஏஜை விட்டு கிராஸ் பண்ணி வெளியே வந்தாச்சு. தாட் மாறும், ஆனா அந்த டிசையர் வந்து போகல, இன்னும் இருக்கு. அப்ப அந்த டிசையரை ஃபுல்ஃபில் பண்ண உடனே இது இன்னொரு ஒரு இடத்துக்கு இட்ஸ் கோயிங் டு லீட். we'll wait and see where this leads to. அதை விட்டுட்டு எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இப்படி எல்லாம் வரைஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கணும்? வரைய ஆரம்பிச்சதே எதுக்காகன்னா, அவங்க எல்லாம் விக்கிறாங்க, இந்த பெயிண்டிங் எல்லாம் விக்கிறாங்க, நானும் பெயிண்டிங் விற்கணும். அதுக்கு வரைய ஆரம்பிச்சோம் அப்படின்னா விக்கிற பெயிண்டிங் தான் வரைவோம். So it's not going to be an art, it is going to be paint on canvas which will sell. There is a difference இல்லையா? அதுக்கும் actually நான் வந்து லக்ஷ்னால தானே சார் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். I told him that I am planning to keep a show. He himself asked. I said yes. And after that he is again asking, how come you are not selling anything? Why will I sell now if I want to keep a show, sir? So he said, you must be very rich. You are spending so much on it and you are not selling anything. நான் ஒன்னும் சொல்லாம வந்துட்டேன். Because I know I want to keep a show. Why will I sell? இல்ல, அங்க வந்து அவங்களுக்கு லாஜிக் சொல்லி ஆகணும். இல்லாட்டி அவர் வந்து எனக்கு காசு கொடுன்றாரு. ஏன்னா now he is giving the space free and all, something like that you told me. He said he will give it for whatever I want to give. Okay, அப்படின்றது வந்து if he thinks that you are a rich person, காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாரு. அதனால you have to tell him, இல்ல சார், நான் எக்ஸிபிஷன் வந்து நான் வைக்கணும்ன்றது வந்து எனக்கு எய்ம். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ இன் மை ப்ரொஃபஷன். சும்மா என்னமாச்சும் ஒன்று சொல்லணும், ஒரு ரீசன். இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ இன் மை ப்ரொஃபஷன். அதனால இப்ப நான் எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்காக தான் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் என் பெயிண்டிங்ஸ் எல்லாம். இல்லாட்டி you might increase your அவ்வளவு தூரத்துக்கு வந்து சீப் பீப்புளோட, சீப்னு சொல்ல மாட்டேன் அவரை, சொல்றேன், அந்த சீப் பீப்புளோட பழகி அவருக்கு வந்து சீப்னஸ் வந்து அன்அவேர்ஸ் உள்ள வருது. Why are you not selling? I didn't understand that at all until you said it.
that could be the logic he asked. ஆமா. அது என்னன்னா பிகாசோ சொல்லுவாப்ல. பிகாசோ பெயிண்டட் பிகாஸ் ஏன் வந்து நீங்க ரியலிசம் படம் பிகாசோடைய ரியலிசம் ரொம்ப பிரமாதமா இருக்கும்ல. You might have seen இல்லையா? Picasso, sir, he does. I've not seen much realism. I've seen only cubism. அவருடைய ஒரு ஒரு சிக் சைல்டு ஒன்று ஒரு பெட்ல இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும். Okay, I'll Google it now. ஆமா. பிகாசோஸ் ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸ்னால வந்துரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி. ஏன்னா நான் யூசுவலி முன்னாடி எல்லாம் பிகாசோன்னு கூகுள் பண்ணும்போது கியூபிசம் வரும், அதை பார்த்து 2-3 காப்பி பண்ணியிருக்கேன். பிகாசோன்றது வந்து அதுதான் அத பத்தி தான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னு பிகாசோட்ட வந்து கேக்குறாங்க, ரியலிசம் ரொம்ப நல்லா செய்றீங்களே, நீங்க ஏன் ரியலிசத்தை விட்டுட்டு கியூபிசத்துக்கு வந்தீங்க அப்படின்றாங்க. When there are millions of fools who think my scribbling is better than realistic works, why should I be doing it in tabla? Or interval towards the end. அதுதான் பிகாசோடைய இது லாஜிக். அவருடைய ரியலிசம். Yeah, it's very nice, sir. அந்த சைல்டு இருக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வின்சென்ட் வான் காகோடைய ரியலிசம் எல்லாம் பார்த்தோம்னா அப்பா அப்ப the logic that the critics gave to these paintings was that they were changing the way. அதாவது பிகாசோ பத்தி சொல்லும்போது ஒருத்தன் எழுதுவான், he changed the 20th century's visual idiom அப்படின்னு, which is very true, but was it for good? Yeah, simply because it brought him fame and money. ஆமா. அப்புறம் பிகாசோட்ட இன்னொருத்தன் வந்து ஆர்ட் கிரிட்டிக் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் வந்து கேட்கறான், ஏய் பாப்லோ பிகாசோ தான், ஏ பாப்லோ லைக் there are guys who paint like you, man அப்படின்னு. அதாவது so what's so special about youன்ற மாதிரி, there are guys who paint like you, ஆனா but how come people say that you are great and they are not? Hey, there are people who paint like me. Yeah, I can also paint like myself now. So he was not painting something unique. He was just painting something that was different, and he was the first person to paint like that. Was it of any use to this world? No, nothing. Except that it broke the idiom. இடியம்னு ஒரு பீரியட்லயும் ஒன்று இருக்கும். ரெனைசான்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரெனைசான்ஸ் யூ ரிமெம்பர் ரைட்? மைக்கேல் ஆஞ்சலோ and all those guys. Yes. Paint. See, do you see how the painting is developing? Yes, sir. So this is what you're talking about. Like this is what you wanted. I like this very much. அப்ப இப்படிதான் வரும் அது. இப்ப நான் இங்க இருக்கக்கூடிய லீவ்ஸுக்கு கலர் வைக்க போறேன். நான் வந்து I'm making the application thicker. I'm taking slightly more paint than I took for the first round. Okay. The background is superb. எதுமா? Very, very nice.
நல்லா வந்திருக்கலாம். அந்த எஃபெக்ட் வந்து நல்லா வருது. அந்த பேர்ட்ஸையும் நம்ம அதே ஃபீலிங்கோட கொண்டு போகும்போது இல்ல உள்ள கொண்டாடணும்னா உள்ள கொண்டாந்துக்கலாம், வெளியே கொண்டு போனாலும் வெளியே கொண்டு போய்க்கலாம். அதனால வந்து இப்ப இந்த இது மேல வந்து பெயிண்ட் பண்ணது தப்பிதும் இல்லை. அப்புறம் என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட் ஒரு கேர்ள் இருக்கா சார். ஆக்சுவலி she was in Viscom, so you have taught her. மதுமிதான்னு பேர். She is doing some. மதுமிதா எனக்கு ஞாபகம் இருக்கு. You remember Madhumita Rangarajan? She was actually she is organizing some trips like to Ladakh here there. And she goes on sending me the invitations, like, and it will be highly priced trip. And she is saying that she is doing calmness and mari edo or pair kudutte in that she is teaching mandala art. And she is going on expecting me to come to it. I was not at all interested. So நான் அவகிட்டலாம் இன்னும் சொல்லல உங்ககிட்ட கத்துட்டு இருக்கேன். So let it be till I finish all the work, because I don't want to go and do mandala in Ladakh and pay a huge price for it. ஆமா, என்னன்னா மண்டலான்றது, மண்டலா பத்தி ஆரம்பிச்சேன் அப்படி நின்றுச்சு அந்த பேச்சு. மண்டலான்றது என்னன்னா, மண்டலான்றதுக்கு மண்டலம் அப்படின்றது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள்னு அர்த்தம். ஃபுல் சர்க்கிள் சர்க்கிள் circle can never be a half circle. Yeah, how can a circle be a half circle? So full circle is meaningless, or we are just repeating a word. ஷாப் கடை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அதாவது சாதாரண கடைக்கும் ஷாப் கடைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, அங்க டியூப் லைட் அதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அது ஷாப் கடை. கிராமங்கள்ல சொல்ற வார்த்தை அது சொல்றேன். அந்த மாதிரி வேர்டு தான் ஃபுல் சர்க்கிள்ன்ற வேர்டு. அப்ப சர்க்கிள் வந்து ஃபுல். மண்டலான்னா சர்க்கிள்னு அர்த்தம். சிம்பிளி தட்ஸ் இட். ஓகே ஃபைன். மண்டலான்னு என்ன? சர்க்கிள். அப்ப என்ன செய்யறாங்க, சர்க்கிள்ன்றது வந்து அங்க அவங்க யூஸ் பண்ணது என்னன்னா, அத வந்து ஒரு டிராயிங் போடுறாங்க. ஆர்ட் ஒர்க் அப்படின்றது வந்து நம்ம நிறைய மீனிங்ஸ் கொடுக்குறோம். எனிதிங் தட் இஸ் drawn இஸ் ஆர்ட்ன்றது வந்து அப்படி ஒரு மீனிங் ஒன்று வச்சுக்கிட்டோம்னா, the Buddhist monks, Jain monks and so on and so forth, அந்த religious people என்ன செஞ்சாங்க, இப்ப இந்த இடத்துல நான் வந்து லீஃப் வரையல, சும்மா ஒரு டெக்ஸ்சர் ஒண்ணு அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் பின்னாடி வர்றப்ப அந்த இடத்துல என்ன வேற நம்ம வேண்டி இருக்குமான்றது வந்து அப்புறம் வில் டிசைட். அது அங்க என்னமோ பெயிண்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அந்த இடத்துல. அதுதான் மற்ற இடங்கள்ல நம்ம வந்து கேர்ஃபுல்லா நம்ம கலர்ஸ் வச்சுட்டு வந்தது, அந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே செய்யாமலே ஒரு என்னமோ செஞ்சிருக்க ஃபீலிங் ஒண்ணு கிரியேட் பண்ணிடுது. சரி, சரியா. மண்டலான்றது வந்து அப்ப ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்றாங்க. துவைதம்ன்ற வேர்ட் வந்து you must be aware of, இல்லையா? Yeah, Dvaitam, the philosophy that God and us are separate. ஆமா ஆமா. அந்த இது சோல்ன்றது அதாவது ஆத்மம் பரமாத்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. God and human being அப்படின்றது. அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுன்னா இப்ப வந்து அப்ப என்ன சொல்றாங்க, அடுத்து அதுல இருந்து இன்னொரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப காட் வந்து இளமை காடா தானே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட், அப்படின்ற ஒரு பிலாசபிய உள்ள எடுத்துட்டு வந்து அப்படி இருந்துச்சுன்னா காட்ல இருந்தா இது வந்துச்சு அப்படின்னா, இப்ப ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு,
அதோட பெட்டரா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெட்டரை விட்டுட்டு இது தனியா வெளியில வந்திருக்குன்னா இந்த பெட்டர் இடத்துக்கு போறதுக்கு இது ஆசைப்படும் அப்படின்ற லாஜிக் தான் ஹியூமன் லாஜிக். காட்ஸ் லாஜிக் எப்படி இருக்குன்னு தெரியாது. பிகாஸ் we don't even know what God is. இல்லையா? அப்ப Hmm. the Atman will want to go back to where it came from. Hmm. எங்க இருக்குது அந்த டெஸ்டினேஷன் தெரியாது. தெரியாது இல்லையா நமக்கு? Hmm. nobody knows. இதுதானே என்ன யார் வேணா என்ன சொல்லிக்கலாம். யார் எல்லாரும் சொன்னதும் தப்புதான். ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், ரமண மகரிஷியா இருக்கட்டும், யார் சொன்னாலும் எல்லாமே தப்பிதான். கோ தேர் அப்படின்றதுதான் வந்து லாஜிக்ல வந்து முடியுது. லாஜிக்கை வச்சு பேசணும்னா அப்படின்னு வர்றப்ப ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கணும்ல. Hmm. அப்ப அவங்களதான் டீச்சர்னு சொல்லுவாங்க. அப்ப குரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காலில் வந்து விழுந்துகிட்டு குரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா யூ ஃபீல் வெரி குட். Hmm. ஆஹா நம்மள குருன்ட்டாங்க அப்படின்னு ஒரே சந்தோஷமாயி நம்ம வந்து குரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். தென் வி வாண்ட் டு ஆன்சர் தேர் queries, the queries of the so-called disciples. So we start answering these questions to our knowledge, to the knowledge of the teacher. Hmm. இந்த ஒரு பிளேன்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜோக். அது என்னன்னா, பிளேன்ல வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கு. Hmm. அப்போ ஒரு பெரிய மனுஷன், பொலிட்டீஷியன், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன், the world respects him. அந்த ஆள் வர்றாரு. அந்த பிள்ளைய பாக்குறாரு. அந்த பிள்ளை வந்து இந்த ஆள் வர்றதே கவனிக்கல. he'll be immediately noticed. அவ்வளவு பெரிய ஆளு. இந்த பிள்ளை அந்த ஆளு கவனிக்க கூட இல்லை. he is amused. He doesn't get irritated, but he is amused. அட நம்மள கண்டுக்காம இந்த பிள்ளை இருந்துகிட்டு இருக்கு. சரி, let's just show her, let's engage her. She's insignificant for him, Hmm. unfortunately, and he is insignificant for her. That annoys him, but he doesn't recognize it like that. சரி, we'll have a game with her அப்படின்ற மாதிரி he starts. Hello. She just turns around and says hello. Yeah. It's very rare that we get an opportunity to talk to strangers, but we are going to be traveling for a long time. So I just thought, why don't we get sort of acquainted, or maybe we can have a conversation. So அந்த போல சரி, okay, now this fellow is not going to leave me. என்ன, சரி, okay, fine, but what do you want to talk about? Okay, do you believe in God? She says, yes, but that's got nothing to do with you. It's a very personal thing. நம்ம ரொம்ப அந்த புள்ள வந்து ரொம்ப மெச்சூர்டா பதில் சொல்லுது. So I don't, no, I'm just, okay, you believe in universe. So how did the universe start? No? You have any idea how the universe started? அந்த பிக் பேங் தியரி அப்படி இப்படிலாம் அந்த பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறான்.
ஓகே. பட் வை டாக் அபவுட் தட் அப்படின்னா இன்னும் அந்த புள்ள சொல்லுது, பட் தோஸ் ஆர் த திங்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் டு திஸ் லைஃப். லைக் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு வந்து அதை நீ சரியா அதை ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கான்வர்சேஷனை அதை ஃபாலோ பண்ணலாம். ஐ வில் கீப் லிஸ்னிங் டு யூ, அதர்வைஸ் ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை புக் அப்படின்றா. ஓகே. மாடு என்ன சாப்பிடும் அப்படின்றா, மாடு புல்லு சாப்பிடும். குதிரை என்ன சாப்பிடும், குதிரை புல்லு சாப்பிடும். கோட் என்ன சாப்பிடும், கோட்டை புல்லு சாப்பிடும். சரி, மாடு புல்லு சாப்பிட்டு இட் கிவ்ஸ் புல்ஷிட். ஹார்ஸ் வந்து அதே புல்ல சாப்பிட்டு இட் கிவ்ஸ் சங்க்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டா. கோட் வந்து புல் சாப்பிட்டு பெல்லட்ஸ் மாதிரி. ஏன், why does that happen அப்படின்னது he is very amused. Oh my god, yeah, it's very true. சரி, இப்ப என்ன சொல்ல வர்றாரு? You don't know about animal shit. You don't know shit about animal shit. And you want to talk about universe. அப்படின்ட்டு அந்த பிள்ளை கேட்குது. இல்லப்பா, அருமையான ஒரு ஆன்சர்ல. அதாவது டோன்ட் டிஸ்டர்ப் மீன் அந்த பொண்ணு வந்து எவ்வளவோ ட்ரை பண்றா, அந்த ஆள் வந்து he is not willing to accept. Yeah, you are too small to say don't disturb me. I can give you wisdomன்ற மாதிரி தான் இந்த ஆள் வந்து he approaches. This girl breaks him into small pieces. இல்ல, அதான் அந்த மாதிரி தான் அந்த மண்டலா கதை. அப்ப இந்த குருமார் என்ன செய்யறாங்க, the so called குருமார். யாருக்கு குரு தெரியாதே. இப்ப என்னைய வந்து அந்த ஆட்டுக்கு பொறுத்த வரைக்கும் குருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னன்னா, இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் செய்யறதுக்கு, அக்ரிலிக் பெயிண்டிங் செய்யறதுக்கு வேணா என்னை குருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Maybe the final further development of your work could be something that I can't even fathom. So, அப்போ வந்து யார் குரு, யார் ஸ்டூடெண்ட்? உனக்கு வந்து I will not be able to understand what you want to do. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டீப் விஷயமா போகலாம். We don't know. அப்ப அந்த மண்டலாவை பத்தி சொல்றேன். அப்ப வந்து அந்த மண்டலா வந்து அவங்க எப்படி என்ன சரி, இப்ப வந்து என்ன செய்யறது அப்படின்னா, இல்லப்பா உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இமீடியட்டா கொடுக்க முடியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ள போகணும். அப்ப இவங்களுடைய லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுத்து, இவங்களுக்கு இல்ல அதை அப்படி செய்ய, இல்ல இதை எப்படி செய்யணும் என்னமாச்சும் ஒண்ணு சொல்லி இவங்களை என்கேஜா வச்சிருக்காட்டி நம்மளுடைய எம்டினஸ் இவங்களுக்கு விளங்கிரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு பெரிய வட்டம் ஒண்ணு போடுறாங்க. ஒரு சின்ன வட்டம் ஒண்ணு போடுறாங்க. சின்ன வட்டம் ஒண்ணு போட்டு என்ன சொல்றாங்க, இதுதான் உன்னுடைய நாலேஜ், இதுதான் உன்னுடைய ஆத்மா, இதான் உன்னுடைய நாலேஜ், இதுதான் உன்னுடைய ஆத்மா. ஒரு ஆளுடைய கொஸ்டினை பொறுத்து அந்த சர்க்கிளுக்கு மீனிங் வந்து சொல்லிக்கலாம் நம்ம. They give such meanings in mandala. என்னமா? They give such meanings in mandala. They give such meanings in mandala. Mandala was started with those meanings. Oh, I thought chumma they draw that. இல்ல. அப்ப இவங்க வந்து அந்த டிராயிங் போட்டுட்டு என்ன சொல்றாங்க, ஓகே, திஸ் இஸ் யோர் கரண்ட் ஸ்டேட், யோர் நாலேஜ் இஸ் திஸ் மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. அப்ப வந்து அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நீ வந்து இதுல இருந்து வரைய ஆரம்பிக்கிற, இத வரைய ஆரம்பி. நீ வரைஞ்சுக்கிட்டே வர்றப்ப ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டியா,
இதுல இருந்து நீ வந்து எத்தனை திசையில போக முடியும்? 4 திசைன்றது நமக்கு தெரியும். சரி, அந்த பீரியட்ல அது மண்டலம் ஆரம்பிச்ச பீரியட்ல வந்து ஒருவேளை 4 திசைன்னு தெரியுமா, இல்லாட்டி எத்தனை வச்சிருந்தாங்களோ தெரியாது. ம். ஏன்னா அதே மாறும் இல்லையா? ஆமா. எத்தனை திசைன்றதே மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப அது சேஞ்ச் ஆகுது. சரி, நம்ம இந்த இடத்துல பிரவுன் லீவ்ஸ் இருக்கலாம். சரியா? இப்ப மண்டலா வரைகிற மாதிரி தான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அப்ப எத்தனை திசையில நீ போக முடியும்? அப்ப ஒருத்தன் சொல்றான், முன்னாடி பின்னாடி 2, மேல கீழே 4, இந்த கை பக்கம் அந்த கை பக்கம் ரைட் லெஃப்ட் 6. என்னமாச்சு, கட் ஆயிடுச்சா? இல்ல சார். ஓகே, அப்ப 6. ஓகே, 6. சரி, 6 கோட் போட்டுக்க. இப்ப நீ எது யோசிச்சாலும், அதாவது அதுக்கப்புறம் கதைகள் நான் சொல்றது வந்து இப்படித்தான் போயிருக்கும்ன்றது என்னுடைய கெஸ்ல நான் கதையை சொல்லிட்டு வரேன். சரி, இப்ப 6 வரைஞ்சிரு. 6 கோடு வரைஞ்சிரு. 6 கோடு எப்படி வரைவ? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வரையணும். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் உலகத்துல. சம்திங் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். எல்லாமே இம்பார்ட்டன்ட்ன்றதுனால எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வரையணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வரைஞ்சிட்டு இப்ப ஒன்னொன்னையும் சுத்தி ஒரு கோடு வந்துருச்சு. நடுவுல ஒரு சர்க்கிள், அதுதான் நீ. அதுல இருந்து நீ வெளியில வர்ற. எத்தனை திசை இருக்குன்றத வெளியில வர்ற. ஒரு 3 மில்லிமீட்டர் லாங் கோடு போட்டிருக்க. கோடு போட்டுட்டு இந்த கதையை ஃபுல்லா நான் வந்து அனுராதா நிக்கிறதுக்கு 2 மணிக்கு கிளாஸ் எனக்கு. அனுராதா நிக்கிறதுக்கும் சொல்லணும் நான். ஏன்னா அனுராதா நிக்கிறது வந்து மண்டலா வரையணும்னு சொல்லிச்சு. அப்புறம் சொல்லணும், கதைகள் சொல்லணும். சரியா? இப்ப வந்து அப்ப வந்து நீ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட. உன்னுடைய ஐடியாஸ நீ வந்து வெளியில கொண்டு வர்ற. அந்த ஐடியா எப்படி வெளியில ஒரு கோடாவா வெளியில போகும்? இல்ல, அதுக்கு ஒரு வால்யூம் ஒண்ணு இருக்கும்ல. அப்போ ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடையும் அப்படியே ஒரு கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணு. அப்படின்னா ஒரு தாமரைப்பூ படம் மாதிரி வந்துருமா? வந்துரும் இல்லையா? வந்துருச்சு. சரி, இப்ப தாமரைப்பூ மாதிரி உன்னுடைய யோசனைகள் வந்து வெளியில வந்திருக்கு. சரி, இன்னைக்கு இதையே நீ பார்த்துக்கிட்டே உட்காந்துரு. ஒரு வாரம் கழிச்சு உனக்கு இன்னொரு ஐடியா ஒண்ணு வரும். அந்த ஐடியா வந்தது வான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டாச்சு. அப்பாடி போன இல்லாட்டி கொன்னு எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு இவர் அனுப்பி விட்டாரு குரு. அனுப்பி விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு வரான். அந்த படத்தை முடிச்சுட்டு குருகிட்ட வந்து சொல்றான், எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து லீவ் இது மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி வந்துச்சுல்ல, இந்த இடத்துல எல்லாம் லீவ்ஸ் வரணும்னு எனக்கு தோணுது. போடு லீவ்ஸ் வர. எங்க இருந்து வரையற? அப்படியே லீவ்ஸ் இல்ல, அப்படி வரையக்கூடாது. இதுல இருந்து அந்த 6 கோடு போட்ட பத்தியா, 6 கோட 12 கோடா மாட்டேன். 12 கோட்டை 24 கோடா மாத்து. 24 36 மாத்து, இல்லாட்டி 48 மாத்து. அப்படின்ட்டு அப்படியே போகுதுமா. இதுதான் மண்டலா. இப்படிதான் மண்டலா வந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, அது
அத வந்து ஒரு சக்கரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சக்கராவும் சர்க்கிள் தானே. ஆ. அப்ப இது வந்து ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்சு உள்ள இருந்து வெளியே வருதா, வெளியில இருந்து உள்ள போகுதா? Are those ideas coming out or are they going in? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு வந்து ஒரு லாஜிக் ஒண்ணு சொல்லி உள்ளேயும் வெளியேயும் வருது. அப்ப சர்க்கிளாவே இருந்துகிட்டு இருக்குமா? இல்ல, அது ஸ்டெப்ஸா மாறுறப்ப வந்து ரெக்டாங்கிள்ஸ் ஆகலாம். ரெக்டாங்கிள் மாத்திரம் தான் ஆகுமா? ட்ரையாங்கிள் ஆகலாம்ல. ஆகலாம். ட்ரையாங்கிள் ஆச்சுன்னா அப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள்ன்றது வந்து யூனிவர்ஸ், ட்ரையாங்கிள்ன்றது வந்து என்ன சொல்லுவோம்? ட்ரையாங்கிள்ன்றது வந்து மென்டல் ஸ்டேட்டு. என்ன 3 வேணும்ல, 3 எண்டு வேணும்ல. அந்த ஹியூமன் பீயிங், அந்த சப்ஜெக்ட், அந்த ஆளு டீச்சர் என்ன மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது. மூணாவது வந்து காட். 3 ஆயிடுச்சா? இப்போ காடுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம்? ஸ்கை வந்து தான் புரியாத ஒரு விஷயம். ஸ்கை தான் இருக்கிறதுலயே மேல தானே ஹை, கீழே லோ. இருக்கிறதுல ஹையஸ்ட் வந்து ஸ்கை வந்து ப்ளூவா இருக்கு. அதனால காடுக்கு ப்ளூ கலர் கொடுக்கலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோம் மாமா. ஆக்சுவலா ஒரே பிரஷ் வச்சு எனக்கு முடிச்சிட்டேன் அதை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாட்டேன். Which is not a good idea, but that's how you do it. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப do you understand what mandala is? Yeah. So this is mandala. No, I'm saying even if Anuradha wants to do it, she can do it by herself. So it's quite doable. So mandala is not, mandala has nothing to do with, நான் இதை க்ளோஸ் பண்ணிடட்டுமா?